அண்ணே கடையில பொறுப்பா இருக்கீங்க, அப்படியே பருப்பு விலைன்னு சொல்றீங்களா? தம்பி, மத்தவங்க பருப்பு 150 ரூபா, நீ தம்பிடா, உனக்கு 100 ரூபா தான். ஓ உஷாராயிட்டேன். ஆமா, என்னண்ணே இது புதுசா இருக்கு? பெருங்காயம்பா, ஓ, அது இப்படியா பேக் பண்ணி தராங்க? பெருங்காயம் உள்ள இருக்கு, டப்பா ஃப்ரீ. அது ஓ ஃப்ரீயா? அப்ப நீ தம்பிக்கு தான். டப்பாலாம் ஃப்ரீ கிடையாது, டப்பா விலை 60 ரூபாடா. அப்போ இந்த டப்பாவோட விலை 60 ரூபா, அப்படிதானே? ஆமாப்பா. சரி. ஓகே. நானா ஓகே வரண்ணே. இல்ல டேய், பெருங்காயம் 100 ரூபாடா, இன்னும் 40 ரூபா. பெருங்காயமா? நான் இப்ப பெருங்காயம் வாங்கினேன், இந்த டப்பா மட்டும் தானே வாங்கினேன். நீங்க தானே இதோட விலை 60 ரூபா, நீங்க அதான் நான் கொடுத்துட்டேன்ல. டப்பா கணக்கா சேர்ற கேட்டா, பெருங்காயத்துக்கான காசு போடுறா. பெருங்காயம் 100 ரூபாடா, 100 ரூபா கொடுத்து பெருங்காயம் வேணா, 60 ரூபா மதிப்பு டப்பா. அப்படின்னு அந்த டப்பாவோட விலையை சொன்னேன்டா. அண்ணே, சின்ன பையன் ஏமாத்த பாக்குறீங்களா? 10 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கினா அது கூட கொடுக்குற ஃப்ரீ மோதிரமோ ஸ்டிக்கரோ அதுக்குள்ளதானே கணக்கு. அப்ப இதுக்கான ஃப்ரீ இதுக்குள்ளதானே கணக்கும். என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? டேய், 100 ரூபா கொடுத்து பெருங்காயம் வேணா, 60 ரூபா மதிப்புல டப்பா ஃப்ரீடா. அதுலயே தெளிவா போட்டிருக்காண்டா, நல்லா பாடுறா. அண்ணே, நான் எல்லாத்தையும் தெளிவா தான் படிச்சிருக்கேன், நீங்க வேணா இங்க வாங்க. என்னடா சொல்ற? இங்க என்ன போட்டிருக்கு? இந்த டப்பா 60 ரூபா தான், இது வாங்கினா அப்சல்யூட்லி ஃப்ரீ தானே போட்டிருக்கு. அப்ப நான் தான் ஏமாத்துறேன் உங்களை, நீங்க தானே ஏமாத்திட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்ன மாதிரிலாம் உஷாரா இருக்க மாட்டாங்க, அப்படிலாம் ஏமாத்த பாக்காதீங்க. நான் வரேன். 40 ரூபா கொடுத்துட்டு போடா. இது நான் இவனை ஏமாத்துறான், இது வந்தா 40 ரூபா என்ன ஏமாத்திட்டு ரைட்ல. இந்த மாதிரி 4 பேர் வந்தீங்கன்னு வச்சுக்கேன், நான் கடையை இழுத்து விட்டு போக வேண்டியதுதான்.